பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வாதமாக நடத்துவாராக. 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நாம் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்டு அவரை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை அவர் கைவிட மாட்டார். 34வது சங்கீதம் 19வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, தாவீதுனுடைய வாழ்க்கையிலே எப்பக்கமும் நெருக்கப்படுகிறார், துன்பம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தாவீது யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறார், யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை தாவீதினுடைய வாழ்க்கையில் வீண் போகவில்லை. எல்லா உபத்திரவங்களிலும், எல்லா துன்பத்திலிருந்து, எல்லா சுமைகளிலிருந்து தாவீதை கர்த்தர் விடுவித்து பாதுகாக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பார்வோன் அவர்கள் மேலே ஒரு சுமையை வைக்கிறார். தாங்க முடியாத சுமை நிமித்தமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், கூக்குரலிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி கூக்குரலிட்ட பொழுது தேவனுடைய சந்நிதியிலே அது எட்டி கர்த்தர் என்ன செய்கிறார், மோசையை கொண்டு மீட்டு கொண்டு வரும்படியாக அனுப்புகிறார். அவர்கள் கூக்குரல் இட்ட உடனே அவருடைய சுமை மாறிவிட்டதா என்று கேட்டால் இல்லை. கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது, கொஞ்ச காலங்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. மேலும் பார்வோன் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே சுமையை அதிகமாக சுமத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் அநேக வேளையிலே சிந்திக்கக்கூடிய காரியம், என் மேலே இருக்கக்கூடிய பாரத்தை மாற்றி விடுங்க ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது இன்னும் சுமை அதிகமாகிறது. ஏன் இந்த சுமையிலேருந்து எனக்கு விடுதலை ஆக முடியலை, என்னை மாற்றிவிடும் அப்படின்னு நான் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறேன். ஆனால் இன்னும் என் மேலே சுமை அதிகமாகி கொண்டிருக்கிறதே என்று சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டிருங்கள், கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டிருங்கள். அந்த சுமையை நிச்சயமாக கர்த்தர் மாற்றி போடுவார். இங்கே எப்படி மோசையை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறாரோ, அதே போல் அந்த பாரங்களை எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் மாற்றி போட்டு கர்த்தர் உங்களை விடுவித்து கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு என்று வேதம் சொல்லுகிறது. அதை நம்பி எல்லா பாரங்களையும் உங்கள் மேலே வைத்து விட்டு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. எங்கள் மேலே இருக்கிற எல்லா பாரங்களையும் கர்த்தர் நீர் நிச்சயமாக மாற்றி போடுவீர் என்கிற விசுவாசத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.